கொழும்பு மாநகர சபை ஊழியர் ஒருவர் கைது. மர்வின் சில்வாவின் வழக்கை விசாரணைக்கு எடுக்க தீர்மானம். தங்காலை போதைப்பொருள் தொடர்பில் மற்றுமொரு அதிர்ச்சி தகவல். தமிழர் பகுதியின் சர்ச்சைக்குரிய விவகாரம், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. தமிழ் மக்களின் கையொப்பங்களுடன் கூடிய கோரிக்கை ஐநா வதிவிட பிரதிநிதியிடம். துபாய் கட்டடத்தில் தீயை கட்டுப்படுத்த ட்ரோன்களை பயன்படுத்திய தீயணைப்பு குழு. அமீரகத்தில் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய பருவநிலை மாற்றம், இரவில் இனிமையான வானிலையை அனுபவிக்கலாம். திடீர் ஆய்வில் இறங்கிய ஷார்ஜா போலீஸ், 100 கார்கள் 40 பைக்குகள் அதிரடியாக பறிமுதல். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபையின் அலுவலக உதவியாளர் ஒருவர் நகரசபை ஊழியர்களுக்கு ஐஸ் மற்றும் ஹெரோயின் விற்பனை செய்ததாக வலாடா ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீண்ட காலமாக தனது அலுவலகத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயினை சூட்சுமமாக பொதி செய்து நகரசபை ஊழியர்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவர் கெம்பல் பூங்காவுக்கு அருகில் உள்ள கொழும்பு மாநகர சபை கட்டிடத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். வலான ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு செப்டம்பர் 22 அன்று கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபரிடமிருந்து 20,000 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பொருளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தடுப்பு உத்தரவு பெறப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா அமைச்சராக செயல்பட்ட காலத்தில் சட்டவிரோதமாக சொத்துக்களை ஈட்டியதாக கூறி அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. அதன்படி இந்த வழக்கின் விசாரணையை எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் உத்தரவிட்டுள்ளார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு பிரதிவாதிக்கு வழங்கியது. அதன்படி வழக்கின் விசாரணைக்கு திகதி நிர்ணயிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கோரியது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு தீர்மானித்தார். 2010 முதல் 2012ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அவர் அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டப்பூர்வ வருமானத்துக்கு மேலதிகமாக சுமார் 150 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாக மர்வின் சில்வாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சாலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கடந்த 21ஆம் தேதி 2 கப்பல்களில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் குறித்த போதைப் பொருட்கள் குடவெல்ல மாவெல்ல கடற்கரையில் தரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து கடற்கரைக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்கு எடுத்து செல்லப்பட்டு கொள்கலன் மூலம் சீனி மோதிர மற்றும் கொடவெல்ல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. குறித்த வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களுக்கு அருகில் ஐஸ் போதைப் பொருள் இருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தங்காலை சீனி மோதிர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் 3 கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட 705 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 988 கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட 2 காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த விடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு ஆவணம் வாட்ஸ்அப் செயலியூடாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பிரதிகளை தம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியால் அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஆவணம் தமக்கு கிடைத்துள்ளதாக காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பை வெளியிடும் போராட்டக் குழுவுக்கு தலைமை தாங்கும் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள 36 காற்றாடிகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட 2 திட்டங்களுக்கான 14 காற்றாடிகளை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதியின் பணிப்புரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக இந்த காற்றாலை நிறுவல் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதியினுடைய இந்த பணிப்புரை வெளியாகியிருக்கின்றது. அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட கையொப்பங்களும் அதனுடன் சேர்ந்த பகஜரும் நேற்றைய தினம் கொழும்பில் ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்சியிடம் கையளிக்கப்பட்டன. நேற்று மாலை 3:30 மணியளவில் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் இது தொடர்பாக சந்திப்பு இடம்பெற்றது. இக்கையொப்பங்களுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையொப்பமிட்ட கடிதமும் கையளிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகம் சந்திரகுமாருடன் கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளரான குருசுவாமி சுரேந்திரனும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர்.
துபாயில் உள்ள அல்வர்சாவில் ஒரு உயரமான குடியிருப்பு கட்டடத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இது எமிரேட்ஸ் மாலின் ஃபாக்கிங் இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ளது. இச்சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் 4வது மாடியில் இருந்து புகை வெளிப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த தகவல் அறிந்து 6 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக கட்டடத்தில் இருந்த குடியிருப்பாளர்களை வெளியேற்றி தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டு விட்டதாகவும் குளிரூட்டும் நடவடிக்கைகள் முடிந்ததும் அந்த இடம் திறமையான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று செப்டம்பர் 23 முதல் இரவு மற்றும் பகல் இரண்டும் சமமான நேரத்துடன் இருப்பதை குறிக்கின்றது என்றும் சமநேர இலையுதிர் காலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கோடை காலத்தில் பகல் நேரம் அதிகமாகவும் இரவு நேரம் குறைவாகவும் இருந்து வந்த நிலையில் இன்று முதல் பகல் மற்றும் இரவு நேரங்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 12 மணி நேரங்களுடன் சமநிலையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நாட்டில் குளிரான இரவுகள், குறுகிய பகல்கள் மற்றும் வெப்பமான நிலையிலிருந்து குளிரான நிலைக்கு மாறி வரும் காற்று ஆகியவற்றின் தொடக்கத்தை குறிக்கின்றது என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. என்ஜிஎம்மின் கூற்றுப்படி செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எமிரேட் முழுவதும் குடியிருப்பாளர்களை தொந்தரவு செய்யும் வகையிலும் மற்றும் சாலை பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்தும் வகையிலும் சட்டவிரோத மாற்றங்கள் செய்யப்பட்டு 100ற்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் 40 மோட்டார் சைக்கிள்களை ஷார்ஜா காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். ஷார்ஜா முழுவதும் உள்ள சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ரோந்துகள் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அனுமதி இல்லாமல் மாற்றப்பட்ட வாகனங்களை, குறிப்பாக அதிக சத்தத்தை உருவாக்கும் வாகனங்களை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.